எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த அழகான கேரக்டருக்கு என்னை சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது படத்தை தாண்டி இந்த மூவியில் நான் நிறைய நல்ல மனிதர்களை சந்தித்தேன். நிறைய அன்பான ஒரு செட்டில் இருந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணேன். இவங்கள மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் டீமை நான் நிஜமாவே இன்னி வரைக்கும் பார்த்ததில்லை. அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் என்னை வியக்க வச்சுச்சு. அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச்சாக இருக்கட்டும், பிளானிங்காக இருக்கட்டும், ஷூட்டில் எல்லாமே பண்ண டீம் இது. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தி என்டையர் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. ஏன்னா பீச் சைடில் ஷூட் பண்ணோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெயில்ல ஒருத்தர் கூட ஒரு சோர்வடையாமல் ஃபுல்லாக எல்லா நேரமும் ஆனால் சிரிச்ச முகத்தோடையே வேலை செஞ்ச மொத்த டீம் எல்லாம் அங்கே இருக்காங்களா, ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க தெரியல. பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. எல்லாரோட நான் இந்த செட்டில் வந்து நிறைய அன்பு, எளிமை இருந்துச்சு. அதுதான் எங்கள் படத்துலையும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், யுவராஜன் டீம் எக்ஸலண்ட் ஒர்க். அண்ட் மியூசிக் பற்றி சொல்லணுன்னா, எவ்வளோ நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், அந்த படத்தோட பாட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அது எவ்வளோ ஒரு ஜாலி இல்லை? அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் இஸ் பின் மை ஃபேவரட் சாங். இதை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டில் போட்டு கேட்குற பாட்டு தான் இது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் அ சாங் சார். ஃபைனலாக என்னோட பிளேலிஸ்ட்டில் ரிப்பீட்டில் கேட்க ஒரு பாட்டு இருக்கு எனக்கு. ஸோ ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் எல்லாருமா எந்தவித கவலையும் இல்லாமல், ஐயோ நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்கலாமா, அவங்கள கூட்டிகிட்டு போகலாமா, என்ன இருக்கும், அதெல்லாம் எந்த வரியும் இல்லாமல் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். நிறையா அன்பு நிறைந்த படம். ஸோ இந்த மாதிரி படங்களை ப்ளீஸ் போய் தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மேடையில் ஒரு சின்ன ஒரு வருத்தத்தோடு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு சினிமா ஈவெண்ட்னாலும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கலகலகலாக சட்டை போட்டிருக்க நிக்கில் முருகன் இன்றைக்கி வந்து வெறும் ஒரு கருப்பு கலரில் போட்டிருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு மன வருத்தமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மாற்றிடுவார். கோதண்டம் அவர்கள் இந்த படத்தை பற்றி நிறைய பேசினார். ஏன்னா அவர் அந்த படத்தை பார்த்துட்டாரு. நான் அந்த படத்தை பார்க்கல. ஆமாம், முக்கியமான இந்த மொத்த டீம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். கோதண்டம் இவ்வளோ நேரம் பேசினார், அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு புரியுதா? உண்மையை சொல்லுங்கள். இல்லை இல்லையா? அதை நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். அதுக்கான ஒரு கேரண்டி இருக்குது. நான் வந்து இந்த படத்தை இன்னும் பார்க்கல. அதனால் வந்து அது சம்மந்தமாக நான் வந்து பேசுகிறதுக்கு பதிலாக இந்த படத்துக்கு எனக்கும் எப்படி ஒரு தொடர்பு வந்ததுன்றதை பற்றி நான் பேசுகிறேன். முதல்ல இந்த விழாவினுடைய கதாநாயகன் இசையமைப்பாளர், அவருக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டலோட இந்த விழாவை நம்ம வந்து அவரை ஆசீர்வதிக்கணும். ஏன் அப்படின்னா இது அவருடைய முதல் ப்ராஜெக்ட். அவருக்கு நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியாமல் கம்ப்ளீட்டாக அவ்வளோ நர்வஸாக அவர் பேசும்போது நமக்கு தெரியுது இது வந்து ஒரு முதல் மேடை. அவர் வந்து ஒரு உலக மேடைகள்லாம் போனோம் அப்படின்றது வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக அவருக்கு ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், எத்தனை பேருக்கு இது போய் சேர்ந்ததுன்னு தெரில. இந்த கம்போசிங் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய லைவாக எடுத்துருக்கணும்னு சொன்னார். அது வந்து எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏஐ மோட், நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் கம்போசிங்கில் இருக்குது. சும்மா நம்ம கம்போஸர் சாங்னா அதே ஒரு சாங் ஒரு மூடு கொடுத்த உடனே சாங் அதுவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இந்த ஜென்ரேஷனில் லைவ் ஆர்டிஸ்ட், நேரடி கலைஞர்களை வைத்து ஒரு ஸ்டுடியோவில் அவங்க அப்படியே வாசித்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை சேர்த்துருக்கிறது தான் அவர் வந்து மீன் பண்ணார். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வாசிச்சிருக்காங்கன்றது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஏன் அதுக்கு இந்த விழா அந்த மேடையில் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க நேரடியாக வாசிக்கக்கூடிய அவங்களுடைய மூடு, அந்த மூடு மூலயமா அவங்க வாசிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு டோன் வந்து உண்மையான ஒரு உணர்வு தரும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ கணேஷ் சாருடைய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு உணர்வு கொடுக்கணும். அது இசையால் மட்டும்தான் முடியும். ஸோ எவ்வளவு எலிவேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த படம் வந்து அந்த கம்போஸருடைய தாட் ப்ராசஸ், அந்த வாசித்த அந்த இசைக்கலைஞர்கள் நேரடியாக, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த விழா மேடையில் அது சொல்லணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னுடைய உரையில் வந்து நான் 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நான் எந்த மேடைகள் போனாலுமே, எந்த ஒரு சினிமாவில் அடிக்க போனாலுமே முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பேசக்கூடிய நபர் வந்து கனி சார். அது ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவரும் சரி, நாங்கள் 2 பேருமே வந்து
கேபி சார் அவங்களுடைய பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தாங்க. அவர் ரொம்ப பெரிய ஸ்டூடெண்ட்டு, நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, மொக்க ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய முதல் படம் அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ எனக்கு முதல்ல என் படத்தில் டைலாக் சொல்லி கொடுத்தவர் கனி சார் தான். ஸோ அதுலேருந்து எனக்கு பழக்கம். இப்போ அடுத்த படம் அவர் கூட நடிச்சிட்டு இருக்கேன். ஸ்கூல் பஸ்ஸுன்னு ஒரு படம். அது ஏன் சொல்லுன்னு கேட்காதீங்க. அந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர். அந்த படத்தில் அவ்வளோ அழகாக அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருப்பார். அதிலிருந்து நான் அவரை வந்து தம்பியோ அண்ணனோ சாரோ கூப்பிடுறதில்ல, சலாம் அலைக்கும் பாய். அதுலேருந்து அவர் எனக்கு பாய் தான். ஸோ நாங்கள் 2 பேரும் பார்க்கும்போது சலாம் அலைக்கும் பாய் தான் சொல்லிப்போம். அதை நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரராக எடுத்துக்கலாம், இல்லை ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அண்ணான்னு எடுத்துக்கலாம், இல்லை தம்பின்னு எடுத்துக்கலாம், இல்லையா பாய் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே யங்காக அப்படியே ஃபிட்டாக ஒரு யங் பாய் மாதிரி இருப்பார் எங்கள் கனி சார். சலாம் அலைக்கும் பாய். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதே மாதிரி அவரை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அவருடைய க்ரோத் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவருடைய பல நடிப்புகளில் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே ரொம்ப அப்படியே பயங்கர ஸ்டிஃபாக அப்படியே இருப்பார். இந்த படத்தில் மட்டும்தான் பயங்கர லூசனப்பான ஒரு ஆக்டிங், ரொம்ப கேஷுவலாக ஒரு சராசரி ஒரு மனிதனை வந்து ரொம்ப இயல்பாக வந்து இந்த காட்சிகளில் கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி அவரை வந்து நம்ம கேமராமேன் சொன்னார் திட்டிகிட்டே இருப்பார் அப்படின்னு. அவர் அப்படி கிடையவே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார்னா அதில் கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு லேர்னிங் சென்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் இல்லைன்னா சொல்ல மாட்டார். தேவையெல்லாம் வரவே மாட்டார். அவர் அவங்களா பண்ணிட்டு இருக்கா விடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு போயிடுவார். அக்கறை இருந்தால் மட்டுமே தான் நெருங்கி வருவார், இல்லைன்னா வரமாட்டார். ஸோ அதனால் அவர் திட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்று சொல்லுவார், கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், அதில் ஏதாவது புதுசாக இருந்தால் அதையும் கற்றுப்பார். ஸோ தட் இஸ் வாட் கனி சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நாங்கள் 2 பேரும் நடிக்கும்போது கூட இந்த படத்தில், அவர் படத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையும் நான் இருப்பேன். எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனாக அது அவர் கொடுத்துருவார். நிமிர்ந்தனிலேருந்து சரி, போராளிலேருந்து சரி, இப்போ நடத்துகிற ஸ்கூல் பஸ், தொண்டன் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் என்னுடைய முதல் நன்றியை நான் அவருக்கு கண்டிப்பாக என் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஒன்றாச்சா. 2வது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து நடிக்க கார்த்திக் தான் கூடும் சொல்கிறேன். இது வந்து ஒரு இசையமைப்பு இசை விழாவை விட அவருடைய பேர் மாற்று விழாவை தான் நான் அது பார்க்குறேன். அவர் இனி தான் நம்ம பேர் வைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. காது குத்தியாச்சா? ரைட். சரிங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு அவரை என்னை கூப்பிட்டோன்னா நான் போய் அவருக்கு பார்க்குறேன். இந்த மாதிரி டேரக்டர் பேர் என்னப்பா வெளியில் தான் கேட்டேன். சார் பேர் கார்த்திக் அப்படின்னாங்க. எங்கே பார்க்காரு? உள்ளே இருக்காருன்னு. கதவு இப்படி திறந்தேன். அவர் இப்படி உட்காந்து சேரில், ஹலோ கார்த்திக் அப்படின்னா டக்குனு ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னாரு. உங்கள் பேர் கார்த்திக் தானே அப்படின்னா. ஆமாம் சார் கார்த்திக் அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரோல்லாம் சொன்னார். சொன்ன சார் என்ன சார் இந்த ரோல் என்ன சார் எனக்கு ஏன் சார் கொடுத்தீங்க அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, சார் இது கொஞ்சம் ஸ்டைலாக பேசணும், கொஞ்சம் எமோஷன் இருக்கணும், காமெடி இருக்கணும், மக்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்தோம் சார். நாங்கள் தேடி பார்த்தோம், எங்களுக்கு யாருமே கிடைக்கல சார், கரெக்டாக நீங்கள் தான் கிடைச்சிங்க அப்படின்னாரு. சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னேன். கொஞ்சம் பேமெண்ட் மட்டும் குறைச்சிங்க சார்னாரு. இதுக்கா சார் எவ்வளோ சொன்னீங்க அப்படின்னேன். இல்லை சார் இந்த ரோல் உங்களுக்கு தான் சூட்டும் அப்படின்னாரு. என்ன சொன்னாரோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக எடுத்தார். ஆனால் இன்னொரு வந்து சொன்னார், சார் இது வந்து கொஞ்சம் ரெகுலராக இருக்க வேண்டாம், இந்த கதாபாத்திரத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசம் வேணும். என்ன சார் வித்தியாசம்? நீங்கள் சொன்னாதான் நான் பண்ணேன். இல்லை நீங்கள் சமீபத்தில் உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், இந்த பெங்களூர் தமிழ் வந்து ரொம்ப வைரலாக போயிடுச்சு, அதே மாதிரி இந்த கேரக்டர் கொஞ்சம் பேசி காட்டுங்க சார் அப்படின்னாரு. என்ன சார் அது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை சார் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், பேசுகிறேன் சார். நான் கார்த்திக் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லிக்கிறீங்களா? ஓ குளிக்கிறதுனா கிடைக்காதுன்னு பார்த்துறீங்களா? பெஜார் அடிங்க சார், அப்படியே பேசுங்க சார் அப்படின்னாரு. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க கொடுத்த டயலாகை அந்த கதாபாத்திரத்துக்கு வச்சுருக்கோம். டெஃபினட்டாக இந்த 2 ஸ்க்ரீனில் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது வந்து மக்கள் மத்தியில் போய் நல்லா சேரும்ன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். கார்த்திக் சார் மன்னிக்கவும். ராம் சக்கரி சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.